வணக்கம். ஜோதிடத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு யார் மெயினாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திர லக்னத்தில் பிறந்தவர்கள், அதாவது ஸ்திர லக்னம் அல்லது ஸ்திர ராசியில் பிறந்தவர்கள், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இல்லை லக்னமாக இருக்கப்பட்ட ஜாதகக்காரர்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம், தெய்வ கடாட்சம், இஷ்ட தெய்வ அருள், அந்த ஸ்தானம் தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். பாக்யஸ்தானமே பாதகஸ்தானம், அதன் அதிபதி பாதகாதிபதியாக வரும்போது கண்டிப்பாக குலதெய்வ அருள் வேண்டும். இல்லாட்டி நிறைய செட்பேக்ஸு, தடை தாமதங்கள், அப்டக்கல்ஸு, பாதகம்னா அப்டக்கல், ஹிண்ட்ரன்ஸ், சிக்கல், அதாவது ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருந்தாலும், என்ன முயற்சி இவங்க செய்தாலும் சில தாமதங்கள், குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த ஒவ்வொரு அந்த 9ஆம் வீட்டு அதிபதிக்கு கிரகத்துக்கு உண்டான அதிதேவதைகளை வழிபடலாம். அதுவும் நல்ல அமைப்பில் வரும். 9ஆம் இடங்கிறது குரு உபதேசம், நல்ல குரு அமைவதும் எல்லாமே 9ஆம் இடம் தான், அதிர்ஷ்டஸ்தானம். நம்ம